நிஃப்டி 50 தான் நம்மளோட இலக்குகள் பெஞ்ச் மார்க்காக அதை எடுத்துக்கிறோம். அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா 7 வருஷத்துக்கு மேலே ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணி தான் வச்சுக்கோங்க 0% ரிட்டர்னே கிடைச்சிருக்காது. இப்போ இந்தியா வேர்ல்டுல எடுத்து பார்த்தீங்கன்னா டாப் 5 எக்கானமிலேருந்து டாப் 3 எக்கானமி நோக்கி ஓடிட்டு இருக்கு. அப்படின்னா வேர்ல்டுலேயே பெரிய 3 எக்கானமிக்குள்ள இந்தியா ஓடுதுன்னு சொல்றாங்க. அது 2030 நடந்துரும் அப்படின்றாங்க. இது மாதிரி டேட்டா தான் நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் வரணும். இன்னொரு டேட்டா நம்ம எடுத்து பார்த்தோம்னா 1999 2024 டிசம்பர் வரைக்கும் இந்த டேட்டா எடுத்திருக்கு. இதை வச்சுதான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஏதோ 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷத்து டேட்டா கிடையாது. கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலத்துக்கு நம்ம டேட்டா எடுத்துக்கணும். எங்க வீடியோ எடிட்டர் ஒரு வாட்டி என்ன பண்ணுவாரு, சார் சிம்பிளா பேசுங்க ஜனரஞ்சமா பேசுங்க அப்படின்னு. நம்ம பார்த்தோம் இது மாதிரி கேள்வி, அப்ப நீங்களே வாங்க கேள்வி கேட்கலாம்னு சொல்லி நம்ம இந்த வாட்டி நம்ம எடிட்டரே ஆங்கர் ஆகிட்டோம். ஆனந்த் இப்ப என்ன கேள்வி கேட்கறோம் நம்ம பார்க்கலாம். அந்த ஆனந்த் கிடையாது, இது வேற ஆனந்த். பொதுவாக ஃபினான்ஸ் பற்றி எனக்கு பெருசாக நாலேஜ் இல்லை. பட் உங்களோட சேனலில் வீடியோஸ்லாம் எடிட் பண்ணி ஏதோ ஓரளவுக்கு எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் இருக்குது. இப்போ நிறைய இடத்துல முதலீடு பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் நிறைய பேர் இப்போ ஆஃப்லைன் பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி பற்றி தான் நிறைய பேசுகிறாங்க. இளைஞர்கள்லேருந்து கொஞ்சம் பெரியவங்க வரைக்கும் பேசுகிறாங்க. எஸ்ஐபியில் நான் நஷ்டமே வராத அளவுக்கு முதலீடு பண்ணணும்னா என்ன மாதிரி பண்ணணும்? எஸ்ஐபியில் முதலீடு பண்ணும்போது இலக்குகள் அடிப்படையில் முதலீடு பண்ணிட்டீங்கன்னா நஷ்டம் வராது. இப்போ நம்ம முதலீடே பங்கு சந்தை அப்படின்னு 2 வார்த்தை எப்போ யூஸ் பண்ணாலும் அது 3-5 வருஷத்துக்கு மேலதான் முதலீடு இருக்கணும். 6 மாசம் 1 வருஷத்துக்குலாம் டெட் ஃபண்டு கடன் சார்ந்த பத்திரங்களை தான் முதலீடு பண்ணணும். அப்போ ஈக்விட்டி மார்க்கெட்னா நம்ம என்ன சொல்றோம், 3 வருஷம் 5 வருஷம் 7 வருஷம். ஏன் சொல்றோம்னா எக்கானமி சைக்கிள்ல ஓடும். 3 வருஷம் நல்லா எக்கானமி போகும், அப்புறம் திருப்பி ஸ்லோ டவுனும், திருப்பி பிக்கப் ஆகும். இதுதான் வேர்ல்டு வைட் ஃபுல்லா இந்த நடந்துட்டு இருக்கு. அப்போ நீங்க ஒரு 3 வருஷம் 5 வருஷம் 7 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாஸ் வராம போகலாம். இப்போ நம்ம பார்க்கலாம், இந்தியாவில் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸோட எஸ்ஐபி ஒருத்தர் பண்ணியிருந்தானா என்ன மாதிரி சூழ்நிலை ஆயிருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 தான் நம்மளோட இலக்குகள் பெஞ்ச் மார்க்காக அதை எடுத்துக்கிறோம். அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா 7 வருஷத்துக்கு மேலே ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணி தான் வச்சுக்கோங்க 0% ரிட்டர்னே கிடைச்சிருக்காது அவருக்கு. 0% பட் லெஸ் தென் 7% ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் 4% ஆஃப் டைம் தான் உங்களுக்கு இது மாதிரி கிடைச்சிருக்கு. அப்படின்னா நீங்க 100 எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 4 எஸ்ஐபி தான் உங்களுக்கு 4% கிடைச்சிருக்கும். மீதி எல்லாம் அதோட பெட்டர் ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். இப்போ நீங்க 7%லேருந்து 10% பாத்தீங்கன்னா 6% ஆஃப் தி டைம் தான் உங்களுக்கு இது கிடைச்சிருக்கு. அதனால 100ல 94% டைம் இதோட ஜாஸ்தி தான் கிடைச்சிருக்கும். 7% விட ஜாஸ்தி கிடைச்சிருக்கும். இப்போ 10% மேல எப்படி கிடைச்சிருக்குன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ணல 81% டைம் உங்களுக்கு கிட்டத்தட்ட 10% மேல கிடைச்சிருக்கு. 12% ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 67% மேல கிடைச்சிருக்கு. அப்படின்னா நீங்க எஸ்ஐபி நீங்க கண்டினியூ பண்றீங்க, ஒரு 100 மாசம் கண்டினியூ பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, 67 மாசம் கண்டிப்பா நீங்க ஒரு 12% மேல ரிட்டர்ன் ஏர்ன் பண்ணிருப்பீங்க. அப்போ நீங்க எஸ்ஐபின்றது லாங் டேர்ம் முதலீடு தான் இது. ஏன்னா பிகாஸ் அது காஸ்ட் ஆவரேஜிங், போர் மேன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இப்போ நம்ம போர் மேன்ஸ் ஊட்டினா எதை சொல்லுவீங்க, போத்தனூர் சொல்லுவீங்க. அதை போர் மேன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணா எதை சொல்லணும், எஸ்ஐபி. அப்போ போர் மேன்ஸ் நீங்க தம்பனையில் கூட போட்டுக்கலாம், போர் மேன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணா எஸ்ஐபி கூட போட்டுக்கலாம். இப்படி நீங்க ஆசைப்பட்டு வரணுங்கன்னா டெஃபினட்டா எஸ்ஐபி கன்சிடர் பண்ணலாம். சார் பொதுவாக இப்போ என்ன மாதிரி இளைஞர்களுக்கு நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்னு ஒரு டேக்லைனோட வருது. இப்போ நீங்க கடந்த காலத்தை பத்தி பேசுனீங்க. எதிர்காலத்துல இதே மாதிரியான ஒரு ப்ராஃபிட்டபிளான விஷயத்தை நம்ம எதிர்பார்க்கலாங்களா? நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நம்ம எக்கானமி 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, அடுத்த 10 வருஷம் எப்படி இருக்கும், இது பேசிக்கா புரிஞ்சுக்கணும். இப்போ எனக்கு இதெல்லாம் எக்கானமி எல்லாம் புரியாதுங்க அப்படின்னா யாராவது சொல்றவங்கள நம்பி தான் நம்ம முதலீடு பண்ணணும். இப்போ இந்தியாவை பத்தி நம்ம பார்க்கணும், ஒரு 2-3 நியூஸ் பேப்பர்ல எதை பார்த்தாலும் என்ன போடுறாங்க, இந்தியா பெருசான ஒரு கண்ட்ரியா வளர்ந்துரும், இந்தியா பெருசான கண்ட்ரியா வளர்ந்துருக்கு. இந்தியன் கவர்மெண்ட்டுக்கே 2047 இந்தியா ஒரு பெரிய வல்லரசா உருவாகணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்தியா வேர்ல்டுல எடுத்து பாத்தீங்கன்னா டாப் 5 எக்கானமிலேருந்து டாப் 3 எக்கானமி நோக்கி ஓடிட்டு இருக்கு. அப்படின்னா வேர்ல்டுலேயே பெரிய 3 எக்கானமிக்குள்ள இந்தியா ஓடுதுன்னு சொல்றாங்க. அது 2030 நடந்துரும் அப்படின்றாங்க. அப்போ இது மாதிரி டேட்டா தான் நம்மளுக்கு கான்பிடன்ஸ் வரணும். இன்னொரு டேட்டா நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்தியால எவ்வளவு பேர் டிமார்ட் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க, இந்தியாவில் எவ்வளவு பேர் டாக்ஸ் கட்டுறாங்க, இந்தியாவில் எவ்வளவு பேர் கார் வாங்குறாங்க, இந்தியாவில் எவ்வளவு பேர் பில்டிங் வாங்குறாங்க, இந்த டேட்டாலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா மைண்ட் பாங்கிலிங்கா இருக்கு. இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அடிக்கடி சொல்றாங்க, இன்னைக்கு லாஸ்ட் இயர் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் 8.1 கோடி மக்கள் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. சில ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் இது 2 கோடி மக்கள் கூட பண்ணல. அப்போ இவ்வளவு கோடி மக்களுக்கு பணம் வருது. அப்போ பணம் அவங்க செலவு பண்ணுவாங்க. இப்போ இவ்வளவு வீடு செலவாகுது, இவ்வளவு ஃபாரின் ட்ரிப் போறாங்க. இதெல்லாம் என்னத்தை காமிக்குது, வளர்ச்சியை காமிக்குது. அப்போ நீங்க நம்ம அன்றாட வாழ்க்கையில சாப்பிட்றது தாண்டி பணம் தானே முதலீடு பக்கம் போறீங்க.
அப்ப அன்றாட சாப்பிடறதை தாண்டி முதலீடு பண்றது இந்த மாதிரி இடத்துக்குலாம் போயிருக்காங்க. டிமார்ட் கிட்டத்தட்ட 19 crore டிமார்ட் இருக்குன்றாங்க. எப்பயுமே மொபைல் உட்காந்துட்டு இருக்க மக்கள் 50 கோடி மக்கள் இருக்காங்க. இப்போ இதெல்லாம் வளர்ச்சியை நோக்கி தானே போகுது. அப்போ இந்தியா வளர்ச்சியை நோக்கி போட்டா அந்த ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைச்சுதானே ஆகணும். இப்போ நம்ம எப்பயுமே சொல்றோம் இன்ஃபிளேஷன் பிளஸ் ஜிடிபி இது ரெண்டுத்தையும் கூட்டினா 12% மேல வரும்ன்றாங்க. இப்போ இந்தியால ஜிடிபி வேர்ல்டு பேங்க் சொல்றாங்க, ரிசர்வ் பேங்க் அப்படியே சொல்றாங்க 6.3% 6.5% மேல வந்து இந்தியா வளர்ச்சி இருக்கும் அப்படின்றாங்க. இந்தியாவில் பணவீக்கம் எவ்வளவு சொல்றாங்க 4ல இருந்து 6% சொல்றாங்க. இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க 12% வரும். இதுதான் அவங்க ப்ரிடிக்ட் பண்றாங்க நெக்ஸ்ட் 10 வருஷம் 15 வருஷம். அப்போ லாஸ்ட் 10 வருஷத்து என்ன மாதிரி சூழ்நிலை இருந்தோ அதை விட வரக்கூடிய 10 வருஷம் இந்தியா வந்து ஒரு பெரிய வல்லரசான நோக்கி போயிட்டு இருக்கோம். சோ பெட்டராவே இருக்கும்னு சொல்றீங்க. வல்லரசு நோக்கி போயிட்டு இருந்தா என்ன ஆகும்? ஓகே, கண்டிப்பா ஆப்வியஸா. இப்போ வீடு வாங்காதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் வீடு வாங்கினா என்ன ஆகும்? இந்தியா எக்கானமி பெருசாகும் சின்னதாகுமா? பெருசாகும். இப்ப கார் வாங்குறாங்க, 2 வீலர் வாங்குறாங்க. இன்னைக்கு வந்து இ காமர்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்றோமே. வீட்டை விட்டு காலை விட்டு இறங்குறதுக்கே சோம்பேறித்தனப்பட்டு தானே இ காமர்ஸ் வாங்குறோம். அப்போ வியாபாரம் பெருசா இல்லையா? இப்போ எல்லாமே எக்கானமியே பெருசாகி வளரும் போது இதை விட இன்னொரு சூழ்நிலை வர்றதுக்கான சாத்தியங்கள் இருக்கு. இப்போ நம்ம இந்த டேட்டா என்ன எடுத்துருக்கோம்னா 1999 2024 டிசம்பர் வரைக்கும் இந்த டேட்டா எடுத்திருக்கு. இதை வச்சுதான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஏதோ 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷத்து டேட்டா கிடையாது. கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலத்துக்கு நம்ம டேட்டா எடுத்துருக்கோம். 1999 to 2024 டிசம்பர் வரைக்கும் எடுத்திருக்கு. இப்போ 25 வருஷம் ஆண்டு காலத்தோட டேட்டா இது. அப்போ 25 ஆண்டு காலம் வந்து இந்தியன் எக்கானமி எப்படி இருந்தது? இப்போ உங்க அப்பாவோட வருமானம் என்னன்றதையும் எடுக்கணும்ல. உங்க அப்பா வருமானத்துக்கு உங்க வருமானம் ஜாஸ்தியா இருந்தா அப்போ இந்தியா வளருதுன்னு அர்த்தம். அப்போ இந்தியா வளருது, விலைவாசி ஏறுது, டிமாண்ட் சப்ளை ரெண்டுமே இருக்கு. அப்போ இந்தியா வளர்றதுக்கான சாதிகள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில தான் நீங்க முதலீடு தொடங்க முடியும். முதலீடு போட்டு அப்படியே தூங்குங்கன்னு நீங்க சொல்லல யாரும். முதலீடு பண்ணா மானிட்டர் பண்ணினே இருக்கணும். நம்ம முதலீடு வளருதான்னு மானிட்டர் பண்ணினே இருந்தா இட்ஸ் ஓகே. வருஷத்துக்கு ஒரு வாட்டி மானிட்டர் பண்ணும். வருஷத்துக்கு ஒரு வாட்டி உங்களுக்கு 15 நிமிஷம் டைம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்க முதலீடு எஸ்ஐபியில பண்ணுங்க. மியூச்சுவல் ஃபண்ட் சகியே அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் ஆம்பியே சச்சின் டெண்டுல்கர் ஆட் கூட சச்சின் டெண்டுல்கர் சொல்றாரு, ரோஹித் சர்மா சொல்றாங்க, தோனி சொல்றாங்க. ஸோ இவங்க 3 பேர் சொல்றாங்க. அதை விட இந்தியன் எக்கானமி நல்லா போகணும் வேர்ல்டு பேங்க் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்றாங்க. நம்ம அரசியல் யாரும் சொல்றதையும் நம்ம எடுத்துக்கல. நம்ம எக்கனாமி பத்தி தெரிஞ்சவங்க சொல்றது உண்டு எடுத்து நம்ம பாக்குறோம். இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில போறதுனால இந்தியா 2047 100 வருஷம் இருக்கும்போது இந்தியா ஒரு பெரிய வல்லரசா உருவாகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த எல்லா டேட்டாவையும் பார்க்கும்போது நம்மளுக்கும் முதலீடு பண்ணணும், நம்மளும் வளரணும்னு ஆசை இருக்கனால நீங்க இப்போ முதலீடு லாஸ் இல்லாம பண்ணணும். மினிமம் 7 வருஷ காலத்தை நோக்கி போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போதைக்கு என்னுடைய சில கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. எதிர்காலத்துல திரும்ப டவுட் வந்தா கண்டிப்பா கேட்பேன். கண்டிப்பா திருப்பி கேள்வி கேட்டே இருங்க, நாங்க பதில் சொல்றோம். ஃபினான்ஷியல் பிளானிங் பேஸ்ட் அடிப்படையில் தான் நம்ம எப்பயுமே பேசுறோம். பிளான் வித் பார்த்தாவோட ஸ்பெஷாலிட்டியே வந்து சுரேஷ் பார்த்தா சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் பிளானர். 30 ஆண்டு காலமா இதே இண்டஸ்ட்ரியில இருக்கோம். 1200 ஆர்டிகல் பிசினஸ்ல எழுதியிருக்கோம். எல்லாமே நியூஸ் பேப்பர்ல எழுதினாலே டேட்டா எல்லாம் எழுத முடியாது. யூடியூப்ல ஷார்ட்ஸ்ல ரீல்ஸ்ல எதை வேணா பேசிட்டு வெளில போகலாம். ஆனா ஒரு பத்திரிகையில எழுதணும்னா நீங்க கெப்பாசிட்டி இருந்தா தான் எழுத முடியும். நம்ம எப்பயுமே டேட்டா வச்சு தான் பேசுறோம். அதனால நம்ம வீடியோ எப்போ பார்த்தாலும் குவாலிட்டி வீடியோ. ஆனந்த் சொல்றேன் எப்ப மாதிரி குவாலிட்டி பேசுறீங்க, எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு புரியுற மாதிரி பேசுங்கன்னு ஆனந்தே நேரம் உட்கார வச்சு பேசிட்டோம். அதனால இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் சுரேஷ் பார்சாதி, சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர், ஃபவுண்டர் மை அசெட்ஸ் கன்சால்டன்ட், சைனிங் ஆஃப். மேலும் ஒரு சுயான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.